நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனலைசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில நாம நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும், கரண்ட் சிச்சுவேஷன்ல மார்க்கெட் இப்ப என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து டார்கெட் ரேஞ்சோட 2ண்ட் லெவல ரீச் பண்றதுக்கு தயாரா இருக்கு. அதாவது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருக்கும். புதுசா பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து பாருங்க. அப்பதான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேமோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 25,400 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், 2ண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச ரீச் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன்னா, வீக்லியோட டைம் ஃப்ரேம் வந்து 25,000 கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் ரேஞ்ச். அந்த 25,000 தான் மார்க்கெட் வந்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த 25,000 ரீடெஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகுதா, ஃபெயில்ட் ஆகுதா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒருவேளை 25,000 அகைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 24,800க்கு வரதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இதுதான் டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இதையும் தாண்டி வந்ததுன்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 24,000 ஆ 600 டூ 700 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. கொஞ்சம் நியரஸ்ட்டா கொஞ்சம் பக்கமா தான் இருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 24,800யும் தாண்டி வந்தா 24,700 அவ்வளோதான். இந்த ரேஞ்சில மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. பார்ப்போம். இப்போதைக்கு டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணக்கூடிய 2ண்ட் டார்கெட் 24,800. இப்ப இந்த லெவல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து ரீஅகைன் கரெக்ஷன் ஆகுமா? அல்லது ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுமா? அல்லது ரீஅகைன் புல் மார்க்கெட்ட குடுக்குமா? அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் போவோம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்குவோம். பிரைஸ் ஆக்ஷன், வேவ் ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து லோயர் லோல தான் இன்னும் மார்க்கெட் இருக்கு. இன்னமும் அதே ரேஞ்சில தான் இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இருந்தா இது வந்து இட்ஸ் நாட் அ ஹையர் ஹை. சாரி, லோயர் ஹை. லோயர் ஹை கிடையாது. லோயர் லோ தான் இருக்கு. இன்னும் இந்த லோயர் லோவ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணல. அ அந்த மாதிரி ஒரு ஹைய மார்க்கெட் வந்து பிரேக் பண்றப்ப தான் நமக்கு என்னன்னா, ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் லோக்கு மேல ஒரு ஹையர் லோ சாரி லோயர் ஹை இருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபெயில்டு தான் ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய டைம் சொல்லுவேன். பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆன் ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. இப்ப ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. இட்ஸ் மீன்ஸ் ரீஅகைன் டவுன் தான் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து என்னன்னா, பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதிகபட்சமா வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆனதுக்கு, ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,800. ஸோ மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆகி இந்த டார்கெட் ரேஞ்ச ரீச் பண்ணவும் செய்யலாம். ஒருவேளை கேப் டவுன் ஆகாம டார்கெட் ரீச் பண்ணாம இருந்தா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நம்ம இப்ப பொசிஷன் வந்து புட் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நியூவா என்ட்ரி ஆகுறவங்களுக்கு. சரிங்களா? இந்த லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத டெலீட் பண்ணிடுவோம். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். அ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு குடுத்த கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ரீஅகைன் புட் ஆப்ஷனுக்கான சிக்னல் தான். இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஃபெயில்ட் ஆனதுனால ரீஅகைன் மார்க்கெட் இங்கிருந்து அப் டூ 24,800க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? இப்போ ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு இங்கேயே ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த லெவல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா, ரீஅகைன் 24,800 அதாவது 25,000 ரேஞ்ச ரீஅகைன் பிரேக் பண்ணுச்சுன்னா, ரீஅகைன் வந்து 24,800க்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதான் வந்து ஃபைனல் டார்கெட். இந்த லெவல் ரீச் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து ரீஅகைன் பைக்கு திரும்ப நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. அது எப்படி என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல் 2 டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட்க்கு சாதகமா பிரைஸ் ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. இந்த ஃபெயில்டுக்கான டார்கெட் ரேஞ்ச் 24,800 நெக்ஸ்ட் லெவல். இந்த லெவல ரீச் பண்ண பிறகு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதன் பிறகு என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இதெல்லாம் நடக்காம வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ரீஅகைன் நாளைக்கு மார்க்கெட் ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலோ, அல்லது இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனாலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் ஆப்ஷன் சைட்ல எக்கார்ன்றது வந்து போகக்கூடாது. ட்ரெண்ட் வந்து இன்னும் பைக்கு மாறல. மோஸ்ட்லி ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக தான் சான்சஸ் இருக்கு. அதாவது ட்ரெண்ட் வந்து டவுனுக்கு ஆக தான் சான்சஸ் இருக்கு. எவ்வளோ தான் புல் பேக் ஆனாலும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பெண்டிங் இருக்கிறதுனால தான் சொல்றேன். இத மீறி வேற என்ன நடக்க வாய்ப்புனா, இந்த லெவல பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, ரீஅகைன் மார்க்கெட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்றப்போ நம்ம புட்டுக்கு போகலாம். அதர்வைஸ் கால் ஆப்ஷன்ஸ்க்கு போகாதீங்க. ஸோ அடுத்த லெவலா நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்னா 25,300. இந்த லெவல பிரேக் பண்ணா மோஸ்ட்லி ரீஅகைன் ஒரு ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ உள்ள சிக்னலுக்கே மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணதுக்கு மோஸ்ட்லி ஃபால் தான் ஆகணும்னு நம்ம பார்த்தாச்சு. ஒருவேளை இதையும் மீறி மார்க்கெட் வந்து ஏதாவது நியூஸ்னால ஏதோ ஒரு காரணத்தினாலயும் மார்க்கெட் வந்து பைல போகுது அப்படின்னா, இந்த லெவல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ரீஅகைன் இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம்.
ஃபோக்கஸ் ஆன் புட் ஆப்ஷன். அதாவது டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் இப்போதைக்கு பெட்டர். ஏன் அப்டின்னா, இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பைக்கான சாதகமா எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் பிரேக் அவுட் நடக்காதனால, மோஸ்ட்லி நம்ம புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு 24,800 ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ இது நாளைக்கான வியூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம இப்ப சொல்றது அத்தனையுமே என் நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி மணி மேனேஜ்மென்ட்டையும் ஸ்டாப் லாஸையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது நல்லது. சரிங்களா? ஸோ தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.